ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இப்ப நடக்கக்கூடிய இந்த சுக்கிரன் பெயர்ச்சியை பத்தி தாங்க. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி எப்ப நடக்குது? இதுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சியால இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாசம் வந்து சுக்கிரன் பெயர்ச்சி நமக்கு ஜனவரி 28ஆம் தேதி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஆனா ஒரு நாளைக்கு முன்னாடி இருந்தே, அதாவது ஜனவரி 27ஆம் தேதியில இருந்தே ஆட்டம் ஆரம்பிக்குதுங்க இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த சுக்கிர பகவானை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. நவ கிரகங்களில் ஒருத்தர் தாங்க இந்த சுக்கிர பகவான். கிரகங்களிலே ரொம்பவே பிரகாசமானதும் நட்சத்திர அந்தஸ்தும் கொண்டதுமான கிரகம் வந்து இந்த சுக்கிர பகவான் தாங்க. இந்த சுக்கிர பகவானை நாம வழிபட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில வந்து சுக்கிர பலம், சுக்கிர யோகம் இதெல்லாமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பலனை அடையறதுக்குமே குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியம். குரு அருள் இருந்தா தான் சகல யோகத்தையும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா மத்த கிரகத்தோட அருள் கிடைக்கிறதுக்கு கூட இந்த குருவோட அருள் தாங்க ரொம்பவே முக்கியமா இருக்குது. குருவருள் இருந்தால் திருவருள் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாசகமே இருக்குதுங்க. இது மாதிரி தான் இந்த சுக்கிர பகவானோட அருள் கிடைக்கிறதுமே ரொம்பவே முக்கியங்க. இது வந்து திருமண யோகத்துக்கு, இல்லைன்னா வீடு மனை இது மாதிரியான சொத்துக்கள் வாங்குறதுக்கு, சந்தான பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு, பொருளாதார பிரச்சனை இல்லாம இருக்குங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா கடன் தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு சுக்கிர பகவான் அருள் தாங்க நமக்கு ரொம்பவே முக்கியம். சுக்கிர பகவானை வந்து யோகக்காரகன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஏன்னா மனித வாழ்வுக்கு தேவையான எல்லா வகையான சகல சௌபாகியங்களையுமே கொடுத்து அருள்ற வள்ளல் தாங்க இந்த சுக்கிர பகவான். பணமே இல்லாம பேங்க்ல கடன் வாங்கி கூட வீடு கட்டுற யோகம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க. அது மாதிரி பணம் காசுக்கு குறைவே இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட வீடு கட்டுற ஆசை இருந்தாலும் அதுக்கான யோகம் வந்து அமையாம தள்ளி போய்கிட்டு தாங்க இருக்கும். இந்த மாதிரி சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை தருபவர் தாங்க வாஸ்து பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். பொதுவாகவே கட்டிடக்காரகன் அப்படின்னு சுக்கிர பகவானை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிர யோகம் வந்து ஒருத்தருக்கு இருந்தா தாங்க அவங்க வந்து சகல சம்பத்துங்களும் கிடைத்து வாழ்வாங்க. சுகபோகங்களுக்கு அதிபதியா திகழ்பவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். வெள்ளிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் நவகிரகத்துல இருக்கிற சுக்கிர பகவானுக்கு தீபம் ஏற்றி 9 முறை இந்த நவகிரகத்தை நம்ம சுத்தி வந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான எல்லாத்தையுமே தந்தருள் வருங்க இந்த சுக்கிர பகவான. ஒருத்தரோட ஜாதகத்துல வந்து சுக்கிர பகவான் உச்சமா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்திர லோகத்துக்கு இணையான மிக பிரம்மாண்டமான வீடு வந்து அமையும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இந்த சுக்கிர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம உரிய ஸ்லோகங்கள் சொல்லி கூட வணங்கலாங்க. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி பலன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்குதுன்னா, சுக்கிரன் வந்து 26 நாட்களுக்கு ஒரு முறை வந்து தன்னோட ராசியை வந்து மாத்திக்கிட்டே இருப்பாருங்க. அதாவது ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவாரு. அப்படி பார்த்தா இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது வந்து 26 நாளைக்கு ஒரு முறை வந்து நடக்குங்க. அதாவது மாசம் மாசமே நடக்கும் இதெல்லாமே. இந்த சுக்கிர பயிற்சி மூலமா இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு தாங்க முக்கியமா எல்லாருமே பார்ப்பாங்க. ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் இந்த சுக்கிர பயிற்சி வந்து நல்லா இருக்குங்க. இதுல வந்து கோச்சார ரீதியை தவிர்த்து ஜாதக ரீதியா வந்து ரொம்பவே நல்லா இருக்கணுங்க. அப்பதான் எல்லாத்துலயுமே இவங்க வெற்றி அடைவாங்க. இந்த சுக்கிர பயிற்சி வந்து சுக்கிரன் உச்சம் பெறும் ராஜயோகம் அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒண்ணு இருக்குதுங்க. குறிப்பா ஒரு கிரகம் உச்சம் பெற்று 4 மாசம் பக்கமா ஒரே இடத்துல பயணிக்கக்கூடிய காலம் கட்டம் தாங்க வந்திருக்குது. உறுதியா உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய நிலை என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த மிதுன ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா அறிவாளி ராசிங்க. இவங்க அறிவு சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுவாங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தகவல் தொடர்பு சாதனத்துல இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. நல்லது கெட்டது எது அப்படின்னு அவங்களுக்கு பிரித்து பார்த்து ஆராய்ச்சி பார்க்கவும் தெரியுங்க. அதனால் சின்ன முயற்சி நீங்கள் செஞ்சாலே போதுங்க, மேலே மேலே வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவீங்க. உங்களுக்கு சில விஷயத்தில் வந்து உள் மனசில் ஏதாவது கேள்வியெல்லாம் இருக்குங்க, அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணிக்கோங்க, உறுதியாக ஜெயிப்பீங்க. அந்த மாதிரியான தன்மை வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. இப்போ இந்த சுக்கிர பகவான் வந்து 5க்குரியவர் உச்சம் பெற்று கூடவே ராகு சனி இந்த நன்மை கிரகங்கள் அவங்க எல்லாம் நட்பு கிரகங்களாக பயணிக்க போகிறாங்க. இதில் உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. 10ல் பாதியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு வந்து 10ம் உச்சம் பெற்ற கிரகமாக இருக்குதுங்க. இப்போ நடக்கக்கூடிய அற்புதம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதில் தொழில், வீடு, வேலைவாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குதுங்க. அதில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாங்க. பிஸ்னஸ் சம்மந்தமான வாய்ப்புகள் எல்லாமே அதிகமாக போகுதுங்க. இதில் கொடுக்கல் வாங்கல் நிலை கூட உயரப்போகுது. தொழிலில் வந்து அதிகப்படியான வளர்ச்சியெல்லாம் அடைய போகுதுங்க. ஒரு தொழிலை வந்து நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து இப்போ டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது.
இருக்குது. இத்தனை நாளா தொழில வந்து நடத்தலாமா வேணாமா இல்ல தொழிலை விட்டுட்டு வேற வேலைக்கு போலாமா அப்படின்னா கூட நினைச்சிருப்பீங்க. நமக்கு மட்டும் ஏன் டல்லா இருக்குது அப்படின்னா கூட பல கேள்விகள் இருந்திருக்குங்க. எவ்வளவு முயற்சி செஞ்சாலுமே அதுக்கான பலன்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை மாறி இப்போ உங்களுக்கு உறுதியா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் கட்டம் தாங்க வந்திருக்குது. இந்த குறிப்பிட்ட காலத்துல நீங்க செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலுமே வெற்றி கிடைக்குங்க. தொழில் ரீதியா வெளிநாடு வெளி மாநிலத்தோட தொடர்பெல்லாம் ஏற்படுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். ஆக மொத்தத்துல சக்சஸ் ஜாஸ்திங்க உங்களுக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆக போகுதுன்னா மே மாசம் கடைசிக்குள்ள குரு பகவான் வந்து உங்க ராசிக்குள்ள வரப்போறாருங்க. அப்போ 5, 7, 9வது ஸ்தானத்தை வந்து வலுப்பெற செய்ய போறாரு. அப்போ இந்த நேரத்துல வந்து பிசினஸ் இன்னுமே நல்லா டெவலப் ஆகுங்க. அடுத்ததா வேலை அப்படின்னு பாக்குற விஷயத்துல வந்து பொதுவா 6ஆம் அதிபதி அவர் தாங்க. அவர் தான் 11ஆம் அதிபதியும் கூட. சில மாசமா செவ்வாய் கிரகம் வந்து உங்க வீட்டுக்கு 2ஆம் இடத்துல நீச்சம் பெற்று உங்க ராசியில மாறி மாறி பயணம் ஆகிட்டு இருக்கிறாருங்க. அதனால எந்த ஒரு தொழிலையும் நிலையற்ற தன்மை தான் இருந்திருக்கும். இப்போ வந்து அந்த நிலைமை எல்லாமே மாறி நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உங்களுக்கு பொறுப்புகள் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வேலை மாறலாமா, வேலையில வந்து ப்ரமோஷன் போய் கேட்கலாமா அப்படின்னு நினைப்பீங்க. இது எல்லாத்தையுமே ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தி லக்கணம் இது எல்லாத்தையுமே பார்த்து செய்யணுங்க. அதனால இப்போதைக்கு இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமணத்தை பத்தி பாத்தீங்கன்னா அருமையான யோகமான காலகட்டமா தாங்க இது அமைஞ்சிருக்குது. ரொம்ப நாளா வரன் தேடியும் அமையல, தடைப்பட்டுட்டு நிக்குது, இல்லைன்னா திருமண யோகம் வந்து எனக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்க்கிற வரன் வந்து கரெக்டா எனக்கு செட் ஆகல அப்படின்லாம் கூட சொல்லுவீங்க. இப்ப என்ன நடக்க போகுதுன்னா வரன்கள் எல்லாமே தானா அமைய போகுதுங்க. நீங்க ஏற்கனவே பார்த்து இருந்தோம் வேணான்னு சொன்னவங்க கூட இப்போ வந்து தேடி வந்து திருமணம் செஞ்சுக்குவாங்க. என்கேஜ்மெண்ட் கூட ஆகுங்க. அதனால திருமண யோகம் வந்து அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் வந்து புதிய நபர்களோட அறிமுகம் வந்து கிடைக்க போகுதுங்க. அதாவது குழந்தை பாக்கியம் தான். புதுசாக திருமணம் ஆனவங்க இல்லைன்னா ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாருக்குமே இப்போ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற வரம் வந்து கிடைக்க போகுதுங்க. அதனால வீட்டில் வந்து வரக்கூடிய புதிய நபரோட அறிமுகத்தால் நல்லது நடக்குங்க. சந்தோஷமெல்லாம் அதிகமாகும். இந்த நேரத்தில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய வார்த்தை செயல் எல்லாமே மற்றவங்க புரிஞ்சு நடந்துக்குவாங்க. உங்கள் பேச்சுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்குங்க. ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் அப்படின்னே சொல்லலாங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சிந்தனையெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. சொத்துக்கள் வாங்கணும், வண்டி வாகனம், நகையெல்லாம் வாங்கணும், பதவி இல்லைன்னா கௌரவம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்லாம் பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய காலம்தாங்க இது. சொத்துல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக தடைகள் ஏதாவது இருக்கலாங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருந்து கேது பகவான் விலகி 3ஆம் இடத்துக்கு வராருங்க. அப்போ சொத்து சம்பந்தமான இடம் வீடு எல்லாமே அமையுங்க. கூடவே இந்த சுக்கிர பெயர்ச்சியால் உங்களை நேராக 4ஆம் வீட்டை வந்து பார்க்குறாருங்க சுக்கிர பகவான். அதனால் வீடு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. திடீர் யோகமாக தான் இதெல்லாம் இருக்க போகுது. அன்எக்ஸ்பெக்டடாக எல்லாமே நடக்க போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து ஏற்கனவே குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க வந்து டான்ஸ் மியூசிக் எக்ஸாமில் கூட நல்ல மார்க் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பெருமை வந்து சேர்த்து தர போகிறாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான சூழ்நிலை வந்து உருவாக போகுதுங்க. அதுவும் குறிப்பாக பெண் தெய்வம் இருக்கிற குலதெய்வ கோயிலுக்கு வந்து ஏதாவது வேண்டுதல் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ நிறைவேற்றுறாங்க. ஏன்னா அதோட அம்சம் என்ன அப்படின்னா குடும்பத்தில் வந்து எல்லா விதமான சுபிட்சங்களும் உண்டு. இது மாதிரி யாரெல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போய் நேர்த்திக்கடன் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே குலதெய்வம் பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. சொத்து தகராறு வழக்கு சம்பந்தமான விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா அதுல கூட இப்போ வந்து நல்ல ஒரு தீர்ப்பு வரப்போகுதுங்க உங்களுக்கு. இந்த நேரத்தில் நீங்க என்ன முயற்சி செஞ்சாலுமே அது எல்லாமே சக்சஸ் ஆகுங்க. தடைப்பட்டு இருந்த காரியம் எல்லாமே செய்யறதுக்கு இது ஒரு நல்ல நேரங்க. லாபகரமான சூழ்நிலை கூட உண்டுங்க. பொதுவாக நீங்க என்ன முயற்சி செய்யறீங்க அப்படின்னாலும் அதுல வந்து லாபம் கிடைக்க போகுதுங்க. ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் விரயமும் இருக்கு. இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் சம்பந்தமான விஷயத்துல வந்து இனிமே கவலை வேணாங்க. ஏன்னா ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உண்டு. குறிப்பா கால் ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விலகக்கூடிய காலகட்டம் தாங்க இது. நரம்பு மூட்டு சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் உள்ளவங்களுக்கு இது எல்லாமே விலக போகுதுங்க. இருந்தாலும் கூட காது நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகமான காலகட்டம் தாங்க இது. உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் நினைச்ச காலேஜுக்கு போவீங்க. எக்ஸாம்லேயும் நல்ல பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. இதில் யாருக்கெல்லாம் அதிகமான யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், பேங்க் வேலையில் இருக்கிறவங்களுக்கு, சினிமா, கலைத்துறை, கவர்மெண்ட் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிங்க இவங்க எல்லாத்துக்குமே குறிப்பாக கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல யோககரமான காலமாக இருக்குதுங்க. ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ஃபுட்டு சம்பந்தப்பட்டமான தொழில் செய்கிறவங்க, டிராவல் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. புதிய சொத்துக்கள் வாங்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. ஆனா பூர்வீக சொத்துல வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஒரு சில தடைகள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு நல்லபடியா இருக்கிறதுக்காக சித்தி விநாயகரை வந்து வணங்குங்க. அது மட்டும் இல்லாம அலங்காரம் செய்யப்பட்ட அம்பாளை வந்து வணங்குங்க. அதுவும் நீர்நிலைக்கு பக்கத்துல இருக்கிற அம்பாளை வணங்குறது ரொம்பவே நல்லதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனல நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.